Thank you.
மாட்டோம். இப்ப உனக்கிட்ட பேசிட்டா சரி, நீ என்ன பண்ண முடியுமா? உனக்கு சுகத்தை கொடுக்க முடியுமா? அவன் கிட்ட பேசினா சரி, அவன் என்ன ஊம்ப முடியுமா? நான் வந்து நிக்கிறேன், எங்கிட்ட பேசாத. அட பாதி எல்லாம் மீச சரி. எப்படி இந்த மீச மட்டும் உங்க அம்மா சைனாவுக்கு போறாண்டாவே எப்படி இது? நிறைய நீ வெட்டிக்கிறது அந்த மாதிரி. எதுனாலும் பரவாயில்ல, எதுனாலும் சமாளிச்சுக்குவாங்க. உனக்கு முடியுமா இந்த உலகத்திலேயே பாக்குறா? இப்படி பார்த்த கோபா மாதிரி தான் தெரியுது. இங்க வந்து இவ்வளவு தான் தெரியுது. வேறு கூட டொப்பி ஓ டொப்பி காடி தேடி பாதி வேலை குறைஞ்சியா போய் நிறுத்தம் நல்லா பண்ண. என்ன என்ன பார்த்தா என்ன செல்வ கூதி அடிப்பூதி முன்னு கூதி. அவன் பார்த்து நம்ம 2 ரூபாய் தாரா, நீ அடிச்சதுக்கு இடைய மதிப்பு 2 ரூபாய் தானே. அவனே தெரிஞ்சுக்கலாம், நீ ஒரு செல்ற கூதி என்ன பார்த்து சொல்ற. அதுக்குதான் 2 ரூபாய் கொடுத்தேன். நீ வாடா. ஓகே, அவன் கொடுத்தா சரி. அவன் என்ன சில்றன்னு நினைச்சிட்டான். உனக்கு தெரியுமா சில்றன்னு தெரியுமா? எப்படி வாங்கலாம் சொல்றா? எப்படி வாங்கலாம் சொல்றா? எப்படி வலிக்குது அங்க அடிச்சா இங்க சுரிய சுரின்னு விடுது. பார்த்தா என்ன பார்த்தவா? ஐயோ, டோன்ட் டச் மீ. மேர்ன மெஞ்சன மெட்ராஸ் ஆடுங்கயோ. கால் மாட்ல பரிசு பாலாடுங்க. கால் மாட்லயா? கால் மாட்ல நோ டென்ஷன். அப்படி இருந்தாலும் இல்ல மாமா, அது சொல்ல நீ நல்ல பையனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் இதுக்கு மேல சொல்லி கூட பாலிக்கல. செத்து போயிரும் நடந்து ஆம்புலன்ஸ் போன் பண்றாங்க. எதனால சாகுற? என்னை தொட்டிட்டியே. இதுக்கே சாகுற. உன்னை சொல்றதுக்கே சாவரி. உன்னை காரி துப்புனா என்ன பண்ணுவே? காண ஆரம்பிச்சா கல்யாணம் பண்ணி போலாதுங்க நான் நினைக்கிறேன். காயம் போயிடான்றாலே உன்னை பார்த்த உடனே சொல்லுங்க எப்படி தெரியுமா இருக்குது? பார்த்தோன்னே கட்டடி மாக்கட்டு எப்படி பண்றதுன்னு தெரியாத கேள்வி நடக்கும். எப்படி
என்னத்துக்கு மேல ஆடாதுடா கீழே ஆடுறா அடிக்கடிக்கு அந்த புளிது ஒண்ணு ஒண்ணா கலந்துது அப்பனா நம்ம வேலை எப்படி கூடி வாங்கிடோ இங்க இருந்துடா சாப்பாடு என்ன பண்ணுவ அட நான் பேண்டது அவத்தங்க அவ பேண்டது நீ சொல்லு தம்பி புண்ணி பார்த்தவரை நீ கட்டாடி போ காலேஜ் குயிலே பாபா குடியாதே எங்கடா ஏய் ஜெகத்தி நாளைக்கு காலையில அது தேவைப்படும் ஏய் இப்படி தெரிஞ்சுதான் நேர்ந்தே நிக்காத வந்துட்டு ஐயோ ஆத்தா மூரச்சி கிளம்பிட்டான் ஒருத்தன் எங்க ஒட்டப்பட வந்தா போதும் ஐயோ ஆத்தா உன்னை பார்த்தா கொஞ்ச நேரம் கமுத்து குசினுவோம் உன்னை பார்த்தவரை நீ நல்ல பையன் பேசுறியே பரவாயில்லையா ஏடா என் வாயை திறந்து வச்சுக்க திறந்து வைக்காது நான் ஏதோ வந்து ரெண்டாம் நாள் வேற எதுவும் பேசக்கூடாது பார்க்கறேன் நான் அடி ஏய் எந்த மாப்பிள்ள சொல்லுங்க கிட்டே போறது ஏன்னா இல்ல பலாம் நெஞ்சன நடாசி ஏய் ஊர்க்கே தெரிய ஒரு லகம் கூதிங்க இல்ல அப்படி இருந்தாலும் இங்கே பார்த்தா எங்க படிக்குது என்ன பார்த்தோம் உன்னை பார்த்தா ஐயோ எனக்கு வெக்கமா வருதுங்க ஐயா பாப்பா நீ நான் கூட சீக்கிரம் சொல்லிட்டு ஆம்பளை நான் பொம்பளை யோசனை பண்ணி தான் சொல்லணும் அதுல வெக்க நிறைய வரும் ஐயோ உன்னை பார்த்தா என்ன பார்த்தா எனக்கு அழுவும் அன்பும் சேர்ந்து வருதுங்க எப்படி எங்க செத்து போயிட்டு சித்தப்ப மாதிரியே இருக்கிறேன் நீ அப்பே நேச்சமா தூக்கி மேல வச்சு தொப்புன்னு கீழ போட்டுவாங்க அவருக்கு சித்தாப்பனா நானா இல்ல என்னைய சித்தப்பா சித்தாப்பனா பையனா இல்ல சித்தாப்ப மாதிரியே இருக்குது சித்தாமுட்டு பையன் கூட சொல்லு பாப்பா சித்தாப்பான்னு மானா ஆனா எதிராலும் இரு சித்தாமுட்டு பையன் நான் சித்தாமுட்டு பையன் வச்சுக்க எனக்கு அத்தா அத்தா சரி இல்ல நான் சித்தாமுட்டு பையன் நீ எங்க பாப்பா தானே ஆமா. நான் உனக்கு அண்ணா நீ எனக்கு எங்க சித்தா சித்தாமுட்டு தம்பிட கொள்ளுவா நீ இப்பதான் கேட்டா பாயிண்ட் புடிச்சிங்கறா நீ சித்தாப்ப பையனா என்னோட சின்னவன் தானே தம்பி சரி நான் அக்கா ரைட் இப்ப எங்க உங்க அம்மா இருக்கறா உங்க அம்மா எங்க அப்பனை என்னன்னு கூப்பிடுறா மாமான்னு கூப்பிடுற அப்ப மாமூட்டு பிள்ளை என்னதுமா அம்மா எங்க அப்பனை என்னன்னு கூப்பிடுறாங்க அம்மா மாமான்னு கூப்பிடுற மாமூட்டு பாப்பா மாமூட்டு பிள்ளை என்ன ஆகுது உங்க அம்மா எங்க அப்பனை மாமான்னு கூப்பிடுறான் ஆமா பாரு உங்க அப்பா பெரியாளா எங்க அப்பா சின்னால உங்க அப்பா எங்க அம்மாவுக்கு மூத்தார மாமான்னு தான் கூப்பிடுற அப்ப அத்தோடு பிள்ளை என்ன ஆகுது முறதான் ஆகுது எப்படியா கரெக்டா பையன் கையில் பிடிச்சிக்கினேன் நான் கரெக்டா தான் சொல்றேன் எப்படி ஆக்கும் ஒண்ணுமே தெரியாது முடிக்கிறான் சரிங்க சரி ஏதோ எதுல சொல்றா உன்னை பார்த்தா எதுவுமே எனக்கு தோன்றதில்ல அது உங்க மாதிரி ஆளை பார்த்தா தோன்றதே எனக்கு நீ எவ்வளவு வேணா நீயே பாடு அவனை பார்த்தா உன்னைய படிக்கிற வாசம் Thank you.
கசிறு இங்க ஒரு போகசி அங்க ஒரு போகசி போட்டாலும் இந்த புள்ள கால் சேர்ந்து ஒரு போகசி போட்டுருந்தா இந்த புள்ள உள்ள கொட்டின தோட்டம் வச்சுக்கிறாயோ கொத்தமல்லி தோட்டமா இன்னும் அறுவடை பண்ணலடா உண்மைதான் கத்த எவ்வளவு போகுது விலவாசி ஏறின அப்புறம் பண்ணிக்கலாம் அது போய் வச்சுக்கலாம் அப்படி இருந்தாலும் இப்படி எல்லாம் வந்திருக்கிறேன் அம்மா வணக்கம் திரும்ப திடீர்னு இப்படி வளர்ந்து ஓட்டல ஏண்டா சரி இப்ப வாடா இந்த பக்கம் வாடா இப்படி வாடா இந்த பக்கம் வாடா தம்பி இருந்தாலும் நான் வந்திருக்கிறேனே திருச்சபை நாடி நான் யாரு எந்த ஊரு யாருடைய மனைவி வாடா போய் ஜட்டி இரண்ட நாயை கூப்பிடுறேன் கிட்ட அதனால நான் யாரு எந்த ஊரு எந்த நாடு எனக்கு திருமணம் ஆச்சியா ஆகலையா என்னுடைய விலாசம் தேவை சொன்னால் தெரியும் சொல்லட்டுமா என்ன நான் சொன்னேன் இல்ல வராங்கன்னா வாங்கடா நம்ம என்னத்துக்கு காசு வாங்குறதுக்கு அவன் போறேன் வாங்கடா உனக்காமோ ஏய் நீ ஏதோ வேற ஏதோ சொல்லிக்க புரிக்கிட்ட சத்தியமா ஸ்கூல் பின்னாடி கை காட்டணும் அப்புறம் அந்த புளியை போட்டு விடுறான் என்ன நம்புற எங்க நம்புற அம்மா ஸ்கூலுக்கு உள்ள வந்து காசு வாங்குறாங்க இல்ல வெளியே போறீங்களான்னு காசி நாடு உலக 56 தேசம் அங்கம் அங்கம் கலிங்கம் காஷ்மீரம் சீனா சிந்து நேபாளம் கொச்சி குடகு இப்படி சொல்லக்கூடிய உலக 56 தேசத்தில் என்னுடைய திருநாடு என் கணவர் ஆளக்கூடிய நாடு காசிமாபுரி ஆட்சி செய்வதற்குரிய மன்னர் யாரு காசிராஜர் ஆமா அவருக்கு மனைவி சரிமா என்னுடைய பேர் தான் ரத்னாவதி சரிமா என்னது ரத்னாவதி என்னவதி ரத்னாகுதி இல்ல ரத்னாவதி வா கெட்ட வார்த்தை பேசாதடா அம்மா சத்தியமா இதுக்கு மேல துணி சத்தியமா பேச துணி சத்தியமா பேச மாட்டான் இன்னொன்னு தெரியுமா சொல்லுமா இப்படித்தான் எங்க ஊர்ல ஒரு பையன் இந்த மாதிரி பேசாரா அடங்கி நடுறா வீட்டுக்கு ஒடுங்கி நடுறா பெரிய குச்சனும் மதிப்பு போடுறா இப்படிலாம் பல வாட்டி சொல்லி பார்த்தாச்சு சரி 10 பேர் வாயில விடாத கெட்டு போயிருவன்னு சொல்லி பார்த்தாச்சு அவன் அதையும் கேட்கல நீங்க என்ன சொல்றது நான் என்ன செய்யறது டேய் கடவுள் தண்டிச்சிருண்டா வேணாடான்றேன் சாமின்னு ஒண்ணுக்கு இதா ஊர்ல அப்படின்னு எத்தனை வார்த்தை கேட்டுப்பாங்க ஒன்னு கரெக்ட் அவனை கூட கம்மியா பேசலாம் நீ ஜாஸ்தியா பேசுற உண்மைதான் அதனால அந்த பையன் என்ன தெரியுமா கடைசியில என்ன தெரியுமா குஞ்சே இல்லாத போயிட்டான் ஒரு ஆம்பளை நம்பி ஒரு குடும்பம் தான் வாங்குவான் நிறைய குடும்பம் வாங்கினா அவன் பேர் ஆம்பளை இல்ல மாத்தி மாத்தி செஞ்சுக்குவீங்களா சொல்லுமா அதனால என்னுடைய பேர் ரத்னாவதியாக இருந்தாலும் என் பிள்ளைகள் எத்தனை அம்பாள் அம்பிகை அம்பாலிகை அம்பா ஒண்ணு அம்பிகை ஒண்ணு அம்பாலிகை ஒண்ணு 3 திருக்குமார் ஆமாப்பா சரிமா நான் கேட்டு வந்தது என்ன பண்றது என் கூட்டுக்காரர் வந்து ஓணும் ஒப்பாரு வச்சுருவாங்களே ஆமா அழந்தாங்க இப்பதான் வண்டிய வீட்டுல இருந்து அலமான நாய் கூப்பிடுறியா இல்ல அலமான உனக்கு கண்ணில தண்ணி வந்தா என் குஞ்சில தண்ணி வரும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வரும் சொல்றாடே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வரும் அந்த அம்மாவுக்கு 6 மாடு போகும் என்ன இருந்தாலும் ஆம்பளை இல்லையா பொம்பளை சீக்கிரம் வந்துருவா மனசுல எதுவும் வைக்க மாட்டா போல போல வந்துருவான் ஆம்பளைங்க கொஞ்சம் அவ்வளவு சீக்கிரம் அழமாட்டாங்க உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும் கொஞ்சமா எனக்கோசரம் வருது நீங்க பாராட்டலாம் ஐயோ இன்னும்
எத்தனை கட்டி குடியம்மா நல்லா டைட் ஏறுதா எங்க ஏறுது இந்த பக்கம் வருது பாரு விதுக்கு பாரு கழுத்துக்கு வருது உட்காந்து எல்லாம் கரெக்டான இடத்துல போய் சேர்த்து சொல்லி நவீன நீனு இத்தனை வருஷமா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலமா உனக்கு அந்த கூதி வாயா நான் கெட்ட வார்த்தை பேசுறேன்னா அத்தனை பேர் பேசணும் போய் அட்வைஸ் பண்ணுவேன் நான் என்னைக்கு அந்த மாதிரி தப்பா போக மாட்டேன் தெரிஞ்சுக்கினியா அதனால இருந்தாலும் நான் வந்திருக்கிறேனே என்ன காரணம் யாரை பார்க்க வேண்டும் சொல்லுமா அண்ணமே தோழிகளா புது மாலை கொண்டாந்து எங்க போட்டு வச்சுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல வேலை செய்யறது கொஞ்சம் கூட தைரியம் இது இல்ல சம்பளம் வாங்குறதுல ஏண்டா வெடிஞ்ச காசு கேட்கிறீரா மடியா ஆளப்பாரு அவனைப்பாரு அதனால என் கணவர் அழைப்பு அவரை சென்று நான் நேரில் பார்க்க வேண்டும் சரிமா என்னன்னு தெரியல தாதிமார்களை விடுத்து மனைவி சீக்கிரமாக வந்து என்னை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம போய் பார்க்கணும் சரிமா மாலை எடு பத்திரமா வை இந்த பக்கம் வா ஏன்னா சாவு மாட்டி போற மாதிரி மாட்டி போற சேஃப்டி அங்க வச்சா இல்ல இந்த குழந்தைலாம் போட்டு ரோடு பிச்சு போட்டு மாட்டி போறாங்க பாரு அப்படி மாட்டி போறான் மரியாதையா கையில பிடி போறாங்க இப்படி இப்படி புடி புது மாலை எனக்கு தெரிஞ்சு சாவுக்கு தான் அப்படி பிடிச்சிட்டு போவாங்க நான் பார்த்தேன் அதனால இதை கையில் கொடு என் கணவர் இருந்தா சீக்கிரம் சொல்லிட்டு வா மாதிரி நிலைமையில தரேன் பார்த்துட்டு வா சரிம்மா ஐயா ஒன்னா இருக்கா யாரு கொண்டாடி இப்படி வா முன்னாவே தோணுமா அடிக்குமா இப்படி சொன்னா யாரு கொண்டாட்டியா உனக்கு எனக்கு கொண்டாட்டியா மகாராஜா எல்லாம் ஏன் அப்படி சொல்றேன்னு கேளுங்க இப்ப இது உங்க வீட்டுக்காரி ராணி அம்மா ராணி அம்மா நான் மந்திரி வேலை செய்யறோம் ராணி அம்மா கிட்ட ஒரு மந்திரி அனுப்பினா நாட்டு மக்கள் என்ன சொல்ல மாட்டாங்க இப்படித்தான் ஒரு மகாராஜா பொண்டாட்டிக்கிட்டு பப்புனு பையன் போனானா அப்படின்னு சொன்னா யாரு கேவலம் உனக்கு கேவலம் அதுக்குதான் என்ன பண்ணு எங்க வீட்டுக்காரி அனுப்பி எங்க வீட்டுக்காரி போய் இப்ப நம்ம வீட்டுக்காரி வந்துங்குது எங்க வீட்டுக்காரி அங்க உட்கார வச்சுட்டு உங்க வீட்டுக்காரி கூண்டு சொல்றான் ரைட்டுங்க எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன் நான் இந்த மாதிரி வேலை செய்யும் போது அரண்மனையில வேலை செய்யும் போது வாயில ஆன்ஸ் வைக்காதுன்னு பூரா பிதிங்கி வெளியே வந்து விடுது பா என்ன சொன்னாரு உங்க அக்கா முதல்ல சும்மா வர சொன்னாரு வரம்பட்டி உத்தரவு சந்தோஷமா இருக்கிறாரா கஷ்டமா இருக்கிறாரா
என்ன ஒரு கஷ்ட காலம். இன்னைக்கு நாளைக்கே ஷவர் அப்படி கிடக்குறாயம்மா. அப்படியே இருக்கிறாரு அவரு. அப்படிலாம் அவங்க மாட்டான். வாரடே நான் தாங்கம்மா. நம்ம வாட போடான்ற இல்ல லேட்டஸ்ட் மாடலா? நான் சொல்றதே லேட்டஸ்ட் மாடல்ல. இன்னைக்கு 2 நாள் ஆகுது அவங்களுக்கு இருந்து சண்டை வந்து. நல்லா பேசினாதான் அவரு இவருன்னு. சரி சண்டை வந்தா என்ன பண்றது? பூஜை மூணு இப்ப போலாம். மரியாதையா போலாமா? எப்படி கட்டிக்க? எப்படி கட்டிக்க? எப்படி அம்மா அவனை கட்டிக்கணும்? கையில தாலி கட்டினா கட்டிக்கணும். அவன் மூஞ்சிக்கும் இந்த அம்மா மூஞ்சிக்கும் பாரு. ஏன் அவனும் கருப்பு தான் நானும் கருப்பு தான். இதுல என்ன ஆகுது? இன்னைக்கு நாளைக்கு ஷவர் அப்படி ஷவர் காலத்துல ஓல் வந்து மாட்டினா அப்படி அவங்க ஏமா ஓ உங்கூட செத்து போயிட்டு வீட்டுல ஒண்டியே தானே போயா? அம்மா சரி அத்தான். ஏன் நீ வரியா? நான் என்னத்துக்கு வரலாம்? வேற என்ன கூட்டினு வரியா? நான் கர முடியாமா? நான் இல்லைன்னா அங்க பாரு அது கேட்கறாங்க. எத்தனை பேர் இல்ல எவ்வளவு காசு வாங்குறாங்க கிட்ட? எவ்வளவு வாங்கிக்கிற தம்பி? அவங்களே ஏற்கனவே தேர்வு இதை வாங்கிட்டு தான் அனுப்புறாங்க. அவங்களே ஒரு துண்டு பிடிக்க கெட்டியா தான் அவங்க என்ன காசு வச்சுட்டு போறாங்க. போலாமா? பண்டிகையா மாமா பண்டிகை. தெரிஞ்சுக்கிறியா? 2000 ரூபாய் வாங்க அந்த மாலைக்கு கொள்ளு கடிச்சுமா பாரு. எப்படி இருக்கும் மாலை? இந்த மாலைக்கு அளவே மாட்டான். தாய்லி பாருப்பா. அவன் கரெக்டா பார்த்து சொல்லுவான். இவன் மாலை 2000 ரூபாய் மாலை. என்ன கட்டியா சொல்லு பார்க்கலாம். இவங்க தான் கொடுத்தாங்க. போய் நாடி சொல்லிட்டு காவல் பண்ணுறேன். 2000 மாலை இருக்குது முன் போசியா கொடுத்தது ஏதோ வச்சா கொடுத்துருக்கான். பூரா உழுந்து போயிட்டு இருக்கிறியம்மா. அப்படி மனசிலாம் கூட எப்படி கூட்டுக்காரா இது கூடவா தெரியாது. நீ சொல்லிட்டு பிஞ்சு கூதின்னு விடு. அடிக்கிறான் அப்படி கேட்கறான். சரிப்பா நல்லா உட்காந்து இப்ப நல்லா இருக்குது. எங்க தேவி மாலை வந்து சார் யாராவது மாலை 2 பேரும் ஒரே மாதிரி குழைக்கிறீங்க. யார் என்ன அவனும் குழைக்கிறான் நீயும் குழைக்கிறான். மந்திரிங்க எனக்கு நீ வரியா? எனக்கு வரியா? வருமா சவுக்கார போனதான் அடிக்கிறாங்க. அங்க இருந்தா அடிச்சு கம்மல்ல சூடு போடுங்க. அங்க போனதான் அடிக்குவாங்க. மகாராஜா அங்க கேட்க அங்க ஓகே. ஈஸ்வரின் கிருபையாலே இரவி போனவா ஏய் நாகாய் கொல்ல வெறுமா. ஏய் கிரு மாசில்லா எந்தரித்தி நீங்கள் மன்னராய் அவதரித்தி
நம்ம யாரு கொம்பு யாரு குடும்பத்துல நாம எனக்கு ஏன் விசாரிங்க நீங்க என்ன செஞ்சீங்க யாருமே யார் கல்லு போடுறது யாரு ஏண்டா யார கல்லு போடுறது டேய் பாருடா யார கல்லு போடுறது டேய் நீ என்ன பாருடா யாரா கல்லு போடுறது யாரா கல்லு இவனே விசாரிக்க அவனே அடிச்சுட்டாங்க என்ன அடிச்சு போட்டீங்க கிடையாது டேய் போடா டேய் போடா போடா நீ போடா டேய் போடா டேய் செவுரு பூஜை நல்ல பையனா தேர்றேன் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க கம்முனு உட்கார்றா நீ நல்லா உட்கார உசாராயிடுறா ஏன்டா அடி வாங்குற நல்ல உடம்புக்கு சரி அதெல்லாம் வேணாம் அவ்வளவு தொலைவு வேணாம் இப்ப இதுக்கெல்லாம் அவன் ஊம்பது கூப்பிடறான் பரவாயில்ல அவன் இப்படி நீ அவனே கேள்வி என்னையே கேட்கிறேன் இதுவே அவங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு போயிட முடியாத கேளம் உண்மைதான் சொல்றா உண்மைதான் என்னது உண்மைன்னு சொன்ன சாப்பாடு போறது கூப்பிட்டு அது சொல்லு உண்மை அம்மா சாப்பாடு போறது கூப்பிட்டு மகாராஜா கூட்டுக்காரியா முடிஞ்ச ஒரு அடி அடிச்சு பாரு முடிஞ்ச அடி அடிச்சு பாரு என் பொண்ணாட்டி எதுவும் செய்வேன் நீ யார் சொல்றதுக்கு முடிஞ்ச அடிச்சு பாரியா ஒரு நிமிஷம் கம்மன் என்ன சொன்னாலும் அப்படி சத்தியமா புடிங்க கை வேண்ட புடிங்க அவரு கேட்க மாதிரி காது கேக்குதாடா கேக்குறியா இப்படி இல்லைங்க இப்படி கீழே குனிங்க பிடிக்காம கோட்டை வேலை ஏறிச்சு என்ன அடி யாரு என்ன சாப்பிடுற என்ன பாடல் பொண்டாட்டி தப்பு பண்ணா அவனை அடிக்க முடியும் தப்பு செய்து எப்படி அடிக்குவேன் மகாராஜா தப்பி தவறி பொம்மன் அடி தப்பு பண்ணிட்டா கூட கை நீட்டி அடிச்சிட்டு போறேன் போறா பிரி பசி விட்டாங்க அப்படி ஏறி என்ன கேள்விட்டா என்ன பண்ணுது ஏறி போயிட்டா நமக்கு எது என்ன வருது ஏறி கண்ணாடி ரத்னாவதி வணக்கங்க
கம்பெனி கிடக்குறான் யார் கொப்பை வச்சானா கால் வச்சா அது வச்சாரு இடையில மறந்து போயிரு நிறைய நாள் சொல்லினே தான் பரவாயில்ல மறந்து போயிருந்தது வேற ஒண்ணும் இல்ல ஏங்க தேவி வணக்கங்க ஆகட்டும் தேவி அந்த மாசங்கள் போட்ட வந்த இந்த கடல் போல் சுதந்திர சபையில் என் பாதத்தை படுத்த பின்பு ஆண்டவனால வெட்டு சுகமாகி வந்திருப்பா. அப்படியா சாமி? உங்களிடம் ஒரு சிறிய வார்த்தை கேட்கணும். கோச்சிக்க மாட்டேங்க. யார்கிட்ட கேக்குறேன்? நான் யாரு? எனக்கு கணவர் கிட்ட கேட்பதற்கு என்ன காணிக்கும்? கூலி வாங்கி கொடுக்க கேக்குதா? தேவி, அதனால இரண்டாவது நாளையில் மனைவி ரத்னாவதி வர வேண்டும் என்று என்னை தாங்கள் அழைத்த விதமே அது. தேவி, அதனால ஆசையுள்ள என் தேவியை ஆசையுள்ள நாயகம் வர வேண்டும் என்று எதிர்காலத்தில் பசலைக்கு போக வேண்டும். பாபா உங்களுக்கு எதனா புத்தி இருக்கா? கம்முன்னு இருக்க. யா நீங்க போ. படுக்க கூப்பிடுறாங்க மனசுனா மூணு பொட்டப்படி பாரு. பொம்பளைக்கு என்ன வயசு கல்யாணம்? 7 பருவம். அந்த 7 பருவத்துல 7வது பருவத்துல இருக்குது அந்த பொட்டப்படிங்க. ஆமா, யாருன்னா வந்தா இன்னைக்கு நாளைக்கே கொடுக்குற மாதிரி எண்ணெய் விடு உண்ணிய விடு 3 திரும்புது ஒரே மாதிரி இருக்குதுங்க. சின்ன பிள்ளைங்க பார்த்து நம்மளே பார்த்து தப்பா நினைச்சுக்காதா? ஒரு பெத்தவளை பார்த்தா பிள்ளைங்க ஒழுக்கத்தை கத்துக்கணும். அந்த ஒழுக்கமே நம்ம கிட்ட இருந்து கத்துக்கலாம். நாளைக்கு போற இடத்துல ஒழுக்கமா வாழுமா, ஒழுக்கமா செய்யுமா. இந்த வேதனை இல்லாத 3 பொட்டப்புள்ள பிறந்துருச்சு. அந்த வேதனை ஒரு பக்கம் எனக்கு. 3 பொட்டப்புள்ளி எப்பயுமே ஒரு வீட்டுல ஒரு பொட்டப்புள்ளி பெத்துட்டா யாரும் விஷம் குடிக்குமாண்ணா? பொட்டப்புள்ளிய பெத்துட்டா விஷம் பட வேணாம். ஏமா எப்படி எத்தனை பொட்டப்புள்ள இருந்தாலும் சரி அடிக்க முடியாதுன்னு இல்ல பொட்டப்புள்ளிய பெத்துட்டா யாருமே கவலைப்பட வேணாம். ஏன்னா எப்படா கவலைப்படமான்னு சொல்றேன். இன்னைக்கு பவுன் விக்குது 60,000
53,000. சரி. ஒரு பிள்ளைக்கு 10 பவுன் போடுறதுனா கூட 6 லட்சம் ஆகி போச்சு. 6 மூ எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு? 6 மூ எவ்வளவு? 18 லட்சம் ஆகுதியாடா? ஓ அவளாவது எப்படா பொட்டப்புள்ளி பெத்துட்டா இப்ப கவலை என்ன பரவாயில்ல விட்டு நாங்க ராஜா விட்டாரு. எங்கிட்ட இருக்குதான் எதுவுமே இன்னும் மிச்சம் கூட போட்டு கட்டி கொடுத்தோம். சரி. இல்லாதப்பட்ட ஏழைப்பட்டவங்க வீட்டுல 3 பொட்டக்குள்ள பிறந்தா என்னத்த செஞ்சு அனுப்புவாங்க நீயே சொல்லு. ஏம்மா? வர கூலியான நகல் தான் வரானா? இப்ப சோறு போடணும்ன்றான், இப்ப சோறு செய்யணும்ன்றான், ஜம்முன்னு செய்யறது. பூ போட்டுதான் சாப்பிடணும். பொட்டப்புள்ளிய பெத்துட்டா யாருமே கவலைப்பட வேணாம். யாரு கேளு ஒரு பொட்டப்புள்ளிக்கும் காலேஜ் கொண்டு போய் சேர்த்துறேன்னா ஃபர்ஸ்ட் காலேஜ் சேர்த்தும் போது நீ நோட்டு வாங்கி தரையோ புக்கு வாங்கி தரையோ வேணாம். கல்யாணம் பண்ணி போகணும்னு புள்ள கல்யாணம் பண்ணி போகணும். எந்த செலவும் இல்லாம கல்யாணம் பண்ணி போகணும்னா ஒரு பிள்ளைக்கும் 10,000 கொடுத்து ஒரு டெச் போன் வாங்கி கொடுத்துரு. டெச் போன் வாங்கி கொடுத்துட்டா என்ன போகிறதுக்கு இல்ல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லாம் மொத்தம் கம்பெனி போட்டின்னு படிக்குதுன்னு தான் நினை தூங்குதுன்னு தான் நினைக்கிறோங்க. அது கம்பெனி போட்டின்னு உள்ள மெசேஜ் பண்ணி ஊம்பிடாம போகுது. பிரச்சனையே இல்ல. 10,000 பிரச்சனை இல்லடா. நல்லவனா பார்த்து போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையே. உன்ன மாதிரி முட்டாள் புதி போர்டு கக்குதுல பார்த்து போயிட்டு என்ன பண்ற சொல்லு பார்க்கலாம். பொறம்போக்காண்டா என்னை பார்த்தா பொறம்போக்கு மாதிரி தெரியல. இது எந்த ஒரு ஸ்டைல் நான் கேட்கறேன். நல்ல பையன் மாதிரி முடிவு எடுத்துக்குவானா? கேட்டா காக்காய்க்கு பிறந்தவனே. இதுக்கு தான் 50 ரூபாய்க்கு வெட்டலாம். ஓ இப்படி வெட்டினா 50 ரூபாய்க்கு முடிஞ்சிருது. மேலெல்லாம் வெட்டுனா 100 ரூபாய் கேட்கறான். ஆரமா வெட்டுறது சிக்கனமா. அதனால பாதி மட்டும் வச்சுட்டு நீ மைண்ட்ல சிக்கனம் முடிச்சு ஒரே ஆள் நீ தான்டா. வாங்க. அதனால நம்ம கொஞ்சம் குலாபடி நிலைமையில இல்லைங்க. சரி நம்ம பிள்ளைங்க இருக்குது. உங்களுக்கு என்ன கவலை? நம்ம வீட்டை தேடி எந்த மாப்பிள்ளை வர கிடையாது. எனக்கு ஒரு வேசனம். யாரோ பெரியவங்க தான் சொல்லுவாங்க கையில நல்லா வெண்ணக்குது. அந்த வெண்ணைய வச்சுக்கிட்டு நீ நெய் கலஞ்சு அப்படி அலையிற நீ. நம்ம வீட்டை தேடி யாரும் போதி வந்துக்கிறாரா? எங்க யாருங்க வரணும்? எதுக்கு வரணும்? என்ன காரணத்துக்கு? எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? மாப்பிள்ளை என் பிள்ளைக்கு ரெடியா இருக்குது. யாரு இருக்கிறாரு? எந்த மூலையில போனாலும் சரி அந்த மாதிரி மாப்பிள்ளை என் பிள்ளைங்களுக்கு கூட நிறுத்த முடியாது. சரி வீர புருஷன் வீர ஆண் மகன் என் உடன் பிறந்த சகோதரன் எங்க தம்பி இருக்கிறான். கொந்தல தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என் தம்பி. உங்களுக்கு எந்த சொத்து கொடுத்தது என் தம்பி தான். இந்த நிலைமைக்கு நாம் இருக்கிறது என் தம்பி தான். அதை மறந்துட்டு மாப்பிள்ளை வரணும். மாப்பிள்ளை எவனா வந்துருவான் சொன்னா தெரியுமா? அவனுக்கு வாங்கி தின்னும் போது நல்லா தம்பிக்கு என்ன குறை? என்ன குறை? கொண்டாலும் 100 பேர் கொண்டாண்டா கொள்ளுவத்தனவனே. வீட்டை தேடி செடி கேட்க வந்தாரா? இல்ல அம்மா சொல்றது கரெக்ட். நான் கேட்கறேன் முட்டி. வீட்டை தேடி வந்தானு கேட்கிறேன். எதனால ஒண்ணு என்ன நீ அவங்க வீட்டை தேடி வந்ததா நீ கேட்கறியா? ஆளுக்கு முன்ன போய் அவங்ககிட்ட போய் மச்சான் மச்சான் எனக்கு இது வேணும் மச்சான் 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 கரெக்ட் வாயில ஏமா அப்படியே சொல்லிடுறாங்க. மாட்டை கொடுத்து வீட்டுக்கு கண்ணை கொடுக்கணும். இந்த நன்றி உனக்கு சரி என்ன கேட்க சொல்றான் அப்படின்னு கேட்கறான். என்னை மீட்டு என்ன பண்ணிட முடியுமா? அப்படி என்னால என்ன ஜாஸ்திலாம் பேச மாட்டேன். நீட்டு படுங்கணும். கழுத்து மேல கால வச்சு அப்படி மெரிச்சு கொடுங்க. நான் தெரிஞ்சுக்கேன். பண்ணிடுவியா நீ? யாரேது ஏதோ ஒரு கட்டு தாலி கட்டிப்பட்டியன்றது கம்முன்னு பையன் கிடையாது. மிரட்டாயமா 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு ஒண்ணு குளத்த கூட முடியாதியா? 4 பேர் அசிங்கப்பட்டு வேணாம். கம்முன்னு இருங்க. நான் வாடா போறன்ற லெவலுக்கு என்னை கொண்டு போயிடா தெரிஞ்சுக்க. உனக்கு கடவுள் பையன் கிடையாது. வர என்ன பையன் வேணும்? எப்படி பை பண்ணலாம்? கெட்ட 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 சரி நீ அதை வச்சுட்டு நீ ஆம்பளை இருந்தா பாக்கலாம். நீ கை ஓடினும் இல்லை என் கால் ஓடினும்
ஓகேவா? இதுக்குதான் நிறைய பேர் இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். ஆமா ஆமா. உடம்பு குண்டாக்குறவங்க நிறைய சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு. ஆனா அது உண்மை கிடையவே கிடையாது தம்பி. நான் இன்னைக்கெல்லாம் தின்னா நான்றதே இல்ல. என்ன மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் குண்டாக்குறவங்க வெயிட் போடுக்கிறவங்க எல்லாம் என்னைக்குன்னு தின்னா இவ்வளவு சாப்பாடுனா ஒஸ்தி. ரைட்டு. யாருதையா? இல்ல அது அவங்களுக்குள்ள கூசிலமா சேர் மேல உட்காந்து தூங்குறாங்க. ஓ, அதனால உங்களுக்குலாம் எப்படி தெரியுமா? எனக்கு வயிறு இங்க மட்டும் தான் ஆகும், உனக்கு இங்கிருந்தே ஊற ஆரம்பிக்கும். போட 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 வெளியே வராது. நீங்க இப்படி போய் இறங்கிக்கும். ஓ, அரிசி பையாட்டம். சரி சரி, இதுக்கு வந்து வித்தியாசம். சரி. அதனால என் தம்பி சால்வன் இருக்கிறான். அவனை தவிர என் பெண்களுக்கு மாப்பிள்ளை வேறுவரிடம் பார்க்கவே கூடாது. சரி ஆகட்டும். என்ன பண்ணலாம் இப்ப? என் தம்பி லெட்டர் போட்டுமா? போடு. மகாராஜா மகாராஜா, நீ மொத்தமா அம்மா சொல்லுது லெட்டர் போடுறேன்னு சொல்லுது, நீ போடுன்னு சொல்ற. எல்லாம் இப்ப கேர புலிகளெல்லாம் நம்ப முடியுதா? இப்ப கேர புலிகளெல்லாம் நம்ப முடியாது. நம்ப முடியாது. காலேஜ் போகுதுங்க, அப்படியே போயிடுதுங்க. எப்பலாம் லவ் பண்ணுதுங்க, இருந்தாலும் லவ் பண்ணுதுங்க. அதனால எப்பவும் ஒரு பொட்ட புலிகளை கேட்டு இருந்தாலும் பொட்ட புலிகளை கேட்டு தான் எது ஒண்ணு இன்னொன்னு அப்படிலாம் நான் வளர்க்கறியாது. என் புள்ளிங்களே, என் புள்ள எப்ப என் தம்பிக்கு நான் பேர் வச்சுன்னா பெரிய புள்ளிக்கு அன்னைக்கு கத்த பரதநாட்டியம் பெரிய புள்ள அப்படி பரதநாட்டியம் ஆடுதுன்னா அப்படி மொத்தம் இப்படி இப்படின்னு அப்படி ஆடுறான். கத்து வச்சுங்கிறான் பாம்பு டான்ஸ், அதுவும் கத்து வச்சுக்கிறேன். எங்க தம்பி முன்னாடி ஆடணும்னு. அப்ப எங்க தம்பி மேல ஆசலாது இதெல்லாம் கத்து வச்சுக்க மாட்டாவே. இன்னொரு புள்ள என்ன பண்ணு தெரியுமா? மாமி எப்ப வருவான் எப்ப வருவான் எப்ப வரும் எனக்கு கேட்டு திரும்புறது. ஆமா எப்பா, அப்பெல்லாம் வயசுக்கு வராதுக்கு முன்ன உங்க தம்பி குச்சி மிட்டாய் வாங்கி வந்து தருவான். சப்பின் நடக்கும். நீங்க அதனால என் பிள்ளைங்களா கேட்க அவசியம் கிடையாது. இருந்தாலும் என் பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்கலாம். கூட போய் இரு நான் கூப்பிட்டு நான் வரவே புளிங்க துணிமாக்கும் குளிக்கும் அதெல்லாம் பெத்தா போய் பார்க்க முடியுமா? சரி சரி, எதுவும் நின்னுக்கிறாங்களா? வாடா, யாருன்னா வாங்கிடா. போங்கள. ஹலோ ஹலோ ஹலோ, ஆட்டம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கிறோம். கப்புன்னு ஆயிட்டீங்களே, சொம்பு தூக்கிட்டு நீனே வாழ்த்துற வாடா, நீயே வாழ்த்துற வாடா. கேளுங்கள் அன்பார்ந்த பெரியவர்களே, சிறியவர்களே, நாடக கலா ரசிகர்களே. ஒரு நாடக மேடையிலே நான் இங்கதான் இப்படி கேரளா பக்கம் போயிட்டா, ஆந்திரா பக்கம் போயிட்டா, ஆந்திரா பக்கம் போயிட்டா எப்ப ஒண்ணுமே அச்சா பாத்திரம் வரவில்லை அப்படி என்று கேட்பார்கள். அனுப்புனாக்க சண்டைக்கே வருவாங்க. ஆனால் இந்த அச்சா பாத்திரம் எப்படி இந்த அச்சா பாத்திரம் எப்படி வந்தது என்றால், பாண்டவர் சூதினால் பகடையாளி நாடு நகரம் மூச்சொட்டு வருவோடு அனதி தோற்றுவிட்டு காணாக போய் கொண்டிருக்கக்கூடிய நேரம் பாண்டவர் போகும்போது பின்தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பிராமணர் பின்தொடர்ந்தே போய் கொண்டிருந்தாராம். அப்பதான் தர்மர் கேட்கிறாரா, நாங்கள் தான் சூதாடி விட்டு காணாக போகிறோம். அனுபவிச்சு நான் காணாக போறோம். உங்களுக்கு என்ன சாமி, எதற்காக எங்க கூட வந்து காடு மேடெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறோம்? தர்மமே காணகத்து போகிறது, எங்களுக்கு நாட்டில் என்ன வேலை அப்படி என்று பின்தொடர்ந்து போய் கொண்டிருந்தாரோ. அப்பதான் தர்மர் நினைத்தாரா, நான் எங்களுக்கு தான் 3 கல் வைத்து சாதம் சமைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு என்ன செய்வேன்? அரிசி உணவோடு உண்டவங்க பிராமணர்கள். நெய்யும் சோறும் பாலும் பணத்தோடு உண்டவங்க. காய்கறி எல்லாம் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அப்படி என்று சூரிய பகவானை நினைத்தாரோ. சூரிய பகவான் இந்த அச்சா பாத்திரத்தை கொடுத்தாரோ. இந்த அச்சா பாத்திரத்தில் என்ன நினைத்தாலும் சரி, போதும் இல்லாத அளவுக்கு சுரந்து கொண்டே இருக்குமா. எத்தனை பேர் வந்தாலும் சரி சுரந்து கொண்டே சாப்பாடு ரெடி ஆயினே இருக்கும். கமுத்து வைக்காதா சரி, கழுவி கமுத்து வைத்து விட்டால் அடுத்த நாள் தான் மறுபடியும் வருமா. அப்படி இந்த அச்சா பாத்திரம் உங்க சபை நாடி வருகிறது. உங்களால் முடிந்தது இப்ப நோட்டு காசா இருந்தா கொடுத்து வாழ்த்திடுவாங்க. சில பேர் சில்லற காசு வச்சு நீங்க எப்பரா போய் போறீங்க? யார் சில்லற போறதுடா? சொம்புலி 50 ரூபாய் 100 ரூபாய் போடுறாங்க. இல்ல போடுறாங்க. உங்களால் முடிந்தது இந்த காணிக்கை இந்த சொம்புலி செலுத்தி விட்டு ஒரு பூவை எடுத்து பெண்கள் தலையில் வைத்துக்கணும். மாங்கலி நிலைக்கும். கண்டிப்பா ஆதிகம் சொல்கிறது. சபை நாடி வருகிறது. எல்லாரும் போட்டு எடுத்துங்கம்மா. இன்னைக்கு யாவும் எழுது. சரி, இமோட்டு இதுக்கு அதெல்லாம் சொன்னியே, பிச்சைக்கார குதி 1 ரூபாய் போடல நீனு. ஏண்டா மூணு சொன்னியடா? 7 ஊர் கவனம். 7 ஊர் கவனம். இப்பீங்கறியா? பயங்கர இல்ல, ஊர் வந்து திரும்ப அடிச்சு குடிங்க. அதனால கையில காசு இருந்தா காசு கொடுங்க, இல்லைன்னா காதல் மூக்கு கிட்ட கூட காசு கொடுங்க. சரி, அதனால
என் பிள்ளைகள் அம்பா இருக்கிறா, அம்பிகை அம்பாலிகை மூவரும் அழைத்துக் கொண்டு அவளும் தோழி ஒழித்திருப்பாள். அவளும் சீக்கிரம் கூட்டிடுவா. நிறைய பேசுறேன். Thank you.
Hey!
வாடா அப்படி பெஞ்ச் மேல உட்காந்துக்க வாடா இடம் இல்லாத பாவம்